ஹாய். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம யூனிட் 7 பைத்தான்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கேரக்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் டோக்கன்ஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? டோக்கன்ஸ்ல மொத்தம் 5 இருக்கு. கீவேர்ட், தென் அந்த கிலோப் சொன்னோம் இல்லையா? கிலோப் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்பரேட்டர்ஸ், பஞ்சுவேட்டர்ஸ் அவ்வளோதான். கீவேர்ட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு வேர்டுக்குமே ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். அது அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அது பைத்தான் ப்ரோக்ராம்ல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். தென் ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம அதுக்கு ரூல்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஐடென்டிஃபையர்ஸ் நேம் இருக்கணும் அப்படின்னா அது கீவேர்டாக இருக்கக்கூடாது. தென் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அண்டர்ஸ்கோரை தவிர வேற எந்த சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்பெஷல் கேரக்டர்ஸா. இது கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றதுனால கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ விஷயம் ஐடென்டிஃபையர்ஸில் மட்டுமே இருக்கு இல்லையா? தென் அடுத்தது என்ன பார்த்தோம்? லிட்ரல்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்னென்ன? ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரிங்கோட இது இருக்கும். தென் நியூமரிக் லிட்ரல்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ஃப்ளோட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதுல ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்ல ஜஸ்ட் நான் லிட்ரல்னா என்ன, சிங்கிள் கோட், டபுள் கோட் அதுக்குள்ள கொடுக்கறது ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். பட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு தனி கண்டென்ட்டாவே கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல இல்லையா? அதனால அப்போ வரும்போது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். ஆக்சுவலா நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, இந்த டேட்டா டைப்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கமாண்ட்ஸ் வரைக்கும் இதுலயே ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட், டுப்பிள்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 5 to 7 வீடியோஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு இந்த யூனிட்ஸை வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. பட் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, பேசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை மட்டும் தெரிஞ்சுப்போம். ஸ்ட்ரிங்னா என்ன, லிஸ்ட்னா என்ன, டுப்பிள்னா என்னன்ட்டு பேசிக் மட்டும் ஒன்லைன் எக்ஸ்பிளனேஷனாகவும் ஒரு 3-4 எக்ஸாம்பிள்ஸாகவும் மட்டும் தெரிஞ்சுப்போம். ஆஸ் பர் த சிலபஸ் என்னவோ அதுபடியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, கமெண்ட்ஸ் வரைக்கும் இப்போ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல கமெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்துருவோம். தென் இது சப்போஸ் முடியலனாலும் நெக்ஸ்ட் வீடியோவோட இந்த பேசிக்ஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். பண்ணிட்டு லைப்ரரிஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க, ஒவ்வொரு லைப்ரரிஸும் எதுக்காக யூஸ் பண்றாங்க, அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அதோட சின்டெக்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம லைப்ரரிஸ் பத்தி ஒரு ஐடியா தெரிஞ்சுட்டு தென் நம்ம கண்டிஷனல், ஃபங்க்ஷனல்ஸ், தென் ஃபங்க்ஷன்ஸ், தென் ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், டுப்பிள்ஸ் அந்த மாதிரி அந்த ஆர்டர்லயே கொண்டு போயிடுவோம். ஓகேவா? ஸோ இங்க பேசிக்ஸ்லயே நம்ம எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு சிலபஸ் பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாம போயிடும். அதனால இப்ப நம்ம கேரக்டர்ஸ்னா எப்படி இருக்கும்? எதெல்லாம் கேரக்டரா நம்ம சொல்லுவோம் அப்படின்ற மாரி பார்த்துட்டோம். கேரக்டர்ன்னு நம்ம ஆக்சுவலா பைத்தான்ல சொல்லவே மாட்டோம். அது சொன்னா கேரக்டர் செட்டுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லுவோம். சிங்கிள் கேரக்டரா இருந்தாலும் சரி, மோர் தென் 1 கேரக்டர்ஸ் இருந்தாலும் சரி, அது என்னது? ஸ்ட்ரிங் தான் பைத்தான பொறுத்தவரைக்கும். ஸோ சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட்ஸ் 3 யூஸ் பண்ணியுமே ப்ரோக்ராம் எழுதிக்கலாம் பைத்தான்ல. ஸோ கேரக்டர்ஸ் பார்த்தாச்சு. தென் டோக்கன்ஸ் பத்தியும் ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஆஸ் பர் த சிலபஸ், டேட்டா டைப்ஸ் அண்ட் தேர் வேல்யூஸ் இதை தான் நாம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? வேல்யூஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சிலபஸ் ஸோ இங்கே இருக்கு இல்லையா சிலபஸில் வேல்யூஸ் அண்ட் டைப்ஸ் டீபக்கிங்க்கு அப்புறமா வேல்யூஸ் அண்ட் டைப்ஸ் இருக்கு இல்லையா? யா, இந்த பார்ட் இந்த பார்ட்டில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இன்ட்டு, ஃப்ளோட்டு, பூலியன், தென் ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டுப்பிள், டிக்ஷனரி இது எல்லாமே டேட்டா டைப்ஸ் தான். ஸோ அதை பற்றி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ என்னன்னு பார்த்துட்டு தென் வேரியபிள்ஸ் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்ன, இது பர்ட்டிகுலரா அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த வேரியபிள்ன்ற வேர்ட் இருக்கு. தென் எக்ஸ்பிரஷன்னா என்ன, ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். தென் பிரசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் என்ன, ஆப்ரேட்டர்னா என்ன, பிரசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். தென் கமெண்ட்ஸ் எப்படி கமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இதை பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல முடிஞ்ச அளவுக்கு 2 to 3 வீடியோஸ்ல இதை ஃபினிஷ் பண்ண பார்க்குறோம். தென் நம்ம வந்து நெக்ஸ்ட் லைப்ரரிஸ், கண்டிஷனல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டுப்பிள்ஸ் ஆஸ் பர் த சிலபஸ் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டேட்டா டைப்ஸ் அண்ட் வேல்யூஸ் போலாமா இப்போ? ஓகே. யா. ஸோ
இப்போ நாம பார்க்க போகிறது டேட்டா டைப்ஸ் அண்ட் வேல்யூஸ். Just a minute. ஸோ பைத்தானில் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தான் இதெல்லாம். டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், இது எல்லாமே பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தான். அதனால தான் அது பேசிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருச்சுன்னா தென் அதுக்கப்புறம் நம்ம மற்றதுக்கு நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, ஸோ இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன? டேட்டா டைப்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேட்டான்னா என்ன நாம இன்னைக்கு பார்க்க போகிறது டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ டேட்டா டைப்ஸ்க்கு முன்னாடி டேட்டா அப்படின்னா என்ன? நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ், அது நேமோ இல்லை நம்பரோ வாட் எவர் இல்லையா, நமக்கு அந்த மாதிரி ஒரு ரா மெட்டீரியலாக நம்ம கொடுக்கறது தான் டேட்டான்னு சொல்லுவோம். அது என்ன டைப்பாக வேணா இருக்கும். அது கேரக்டராக இருக்கும், இல்லை இன்டிஜராக இருக்கும், இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கும் இல்லையா, அது என்னவா வேணா இருக்கலாம். அதை வந்து செக்ரிகேட் பண்ணுறோம் நாம. இப்படி கொடுத்தா அது எல்லாம் கேரக்டர்ஸ், இப்படி இருந்தால் அதெல்லாம் இன்டிஜர்ஸ், இந்த மாதிரி இருந்தால் அதை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அப்போதான் எதெல்லாம் எரர், எதெல்லாம் எரர் இல்லை, கரெக்டான சின்டெக்ஸில் தான் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு கால்குலேட் பண்ணி அவுட்புட் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப், பில்ட்இன் டேட்டா டைப், ஓகேவா, என்னென்ன பில்ட்இன் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்க அதே விஷயம்தான். நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட், ட்ரிபிள், டிக்ஷனரி. ஓகேங்களா? இதுதான் பைத்தானோட பில்ட்இன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ். நம்பர்ஸ்னால் என்ன நமக்கு நல்லாவே தெரியும். நம்பர்ஸ்னால் நம்ம என்ன, நம்மளே அதை வந்து பிரிப்போம். ஃபஸ்ட்டு ஒன் இன்டீஜர்ஸ் இல்லையா? செகண்ட் ஒன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஓகே, தென் நான் சொல்வேன் இல்லையா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு, மேக்ஸில் படிச்சிருப்போம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அந்த மாதிரி. ஸோ தென் பூலியன். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, 1 2 3. இப்போது பூலியன் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஓகே, அது நான் பூலியன் எதில் வரும் எப்படி வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்பர்ஸை வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னா இன்டிஜர்ஸ், தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ், தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இதெல்லாம் தான் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ தென் அடுத்தது ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்குக்கு போகலாம். ஸோ நம்பர்ஸ் எடுத்துப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம், நம்பர்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இதை நாம் மூணாக பிரிச்சிருக்கோம். இன்டீஜர், அதில் இன்டீஜர்னா என்ன? நம்பர்ஸ் நமக்கு நார்மலாகவே தெரியும். 7, 42, 987 இல்லை 1945 இல்லை ஈவன் 0 இல்லையா, இது எல்லாமே என்னதான் இன்டிஜர்ஸ் தான். தட் மீன்ஸ் ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாமா? நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம இன்டிஜர்ஸை என்னன்னு சொல்லுவோம், ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்,
அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டீஜர்னு சொல்லுவோம். அது டெசிமல் பாயிண்ட் வந்துட்டா அது என்னவாயிடும், ஃப்ளோட்டிங் பாயிண்டா மாறிடும். ஆமாவா? ஸோ டெசிமல் பாயிண்டே இல்லாம நம்ம குடுக்கறது தான் இன்டிஜர்ன்னு சொல்லுவோம். இதுல இத வந்து சைன்டு இன்டிஜர்ன்னு சொல்லலாம். சைன்டு இன்டிஜர்னா என்ன? இப்போ இங்க எந்த சைனுமே இல்லன்னா அது பாசிட்டிவ் நமக்கு தெரியும். வித் சைன் இப்போ இப்போ வெறுமனே 7 வந்தா தட் இஸ் பாசிட்டிவ் நம்பர். வித் சைன் -7 வந்துச்சுன்னா அது என்னது? நெகட்டிவ். ஸோ இது வந்து சைன்டு இன்டிஜர்ன்னு சொல்லுவாங்க. வித் சைனோட வந்தா அது சைன் இன்டிஜர்ஸ். சைன்ஸ் எதுவும் இல்லாம வந்ததுன்னா தட் இஸ் இன்டிஜர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்டிஜரை 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒண்ணு signed integer, the another one is boolean. அதனால தான் நான் அங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அது அதுக்குள்ள வந்து சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் இல்லையா? ஸோ சைன்டு இன்டிஜர்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் முன்னாடி சைனோட வருது. அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு நம்ம சொல்றதுக்கு வருது அப்படிங்கும்போது அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சைன்டு இன்டிஜர்னு சொல்லுவோம். எப்பவுமே ஒரு வேல்யூக்கு முன்னாடி எந்த சைனும் இல்லைன்னா அப்ப அது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸா தான் இருக்கும். தட் இஸ் பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இன்டிஜர்ஸ்னா இப்போ சைன்டு இன்டிஜர்ஸ்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், அதுக்கு முன்னாடி சைன் ரெப்ரசன்டேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் இல்லையா? அந்த சைன் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம -7ம் குடுத்துக்கலாம். இல்ல இப்போ நான் 42வ மென்ஷன் பண்ணோம். வெறுமனே 42ன்னா அது இன்டிஜர்ல போயிடும். எனக்கு சைன் இன்டிஜர்ல நான் ஒரு நம்பர ரெப்ரசன்ட் பண்ணணுங்கும்போது, முன்னாடி அது பாசிட்டிவோ, நெகட்டிவோ அதோட சைன் என்னவோ, அதோட சைனோட நம்ம வந்து மென்ஷன் பண்ணி குடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்டிஜர ஷார்ட்டா நாம எப்படி யூஸ் பண்ணுவோம்? நம்ம சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ட்ன்னு ஷார்ட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராம்ல. ஆமாவா? ஹோலா இன்டிஜர்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இன்ட்ன்னு தான் சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் ஒன் பூலியன். ஸோ பூலியன். பூலியன்னா நமக்கு என்ன தெரியும்? 2டே 2 வேல்யூ தான். அது ஒண்ணு ட்ரூவா இருக்கும், இல்லன்னா ஃபால்ஸா இருக்கும். ஆமாவா? ஸோ எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எது ஒரு பூலியன் வேல்யூ ஒண்ணு ட்ரூ வேல்யூவ ரெப்ரசன்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் வேல்யூவ ரெப்ரசன்ட் பண்ணும். இது வந்து இன்டிஜரோட இன்னொரு டைப். ஓகேவா? தட் மீன்ஸ் ட்ரூன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ட்ரூ மீன்ஸ் 1. ஃபால்ஸ் மீன்ஸ் 0. அதனால தான் இது வந்து இன்டிஜரோட டைப்குள்ள வருது. ஓகேவா? ஸோ இதைய இந்த பூலியன வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பூல் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணும்போது என்னன்னு சொல்லுவோம்? பூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்படி பூல்ன்னு சொல்லும்போது, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டைப் பண்றீங்க. அங்க வந்து பூலியன் ஆஃப் 0 அப்படின்னு நீங்க அ இன்டர்பிரிட்டர்ல லைன் பை லைன் இன்டர்பிரிட்டர்ல நீங்க இன்டராக்டிவ் பண்ணும்போது, இந்த மாதிரி பூல் 0ன்னு சப்போஸ் உங்களுக்கு இது பக்கத்துல இப்படி என்டர் பண்ணீங்கன்னா, குடுத்துட்டு என்டர் அழுத்துனீங்கன்னா, உங்களுக்கு இங்க அவுட்புட் ஃபால்ஸ் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும். இல்ல நெக்ஸ்ட் லைன் பூல் 1ன்னு குடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு ட்ரூன்னு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அ இன்டர்பிரிட்டர்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு நம்பர் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இல்லையா? ஓகே. இப்போ நம்பர்ல இன்டிஜர் பார்ட் முடிச்சுட்டோம். இப்ப அடுத்த பார்ட் என்ன பார்த்தோம்? இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். செகண்ட் வந்து என்ன பார்த்தோம்? ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ன்னு பார்த்தோமா? ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ இப்ப இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல நமக்கு நல்லாவே தெரியும். வித் டெசிமல் அப்டின்னா அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான். 7.5, 12.0, தென் 989.6, ஸோ எக்ஸெட்ரா. இந்த மாதிரி வித் டெசிமல் பாயிண்டோட வந்துட்டாலே அது என்னது தான்? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான். வெறுமனே 12 மட்டும் குடுத்தா இன்டிஜர். 12.0ன்னா ஃப்ளோட். அவ்வளோதான் டிஃபரெண்ட். வித் டெசிமல் பாயிண்டோட ஒரு வேல்யூ வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் ஃப்ளோட்டிங் நம்பர். வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் அப்படின்னா தட் இஸ் இன்டிஜர். ஓகேவா? இத வந்து என்னன்னு சொல்லுவாங்க?
ஃப்ராக்ஷனல்னு சொல்லுவாங்க. ஆமாவா? ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ட வந்து ஃப்ராக்ஷனல்னு சொல்லுவாங்க. தென் இதுல அவ்வளோதான். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கும், இன்டிஜருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிரும் அவ்வளோதான். இது வந்து டபுள் ப்ரிசிஷன்னு சொல்லுவோம். நாம ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்ளோ வேல்யூஸ் இருக்குன்றது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி டபுள் ப்ரிசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் தான் வந்து பைத்தான்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது வந்து டிபெண்டன்ட் தான். மெஷின் லெவல் அந்தந்த மெஷினோட கேப்பபிலிட்டிய பொறுத்து இது வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பூலியன்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. இன்டிஜர்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. காம்ப்ளெக்ஸ்னா நீங்க ஜஸ்ட் எப்படி இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. A plus bj or ai plus b or I plus aj இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அங்க என்ன ரியல் நம்பர்ஸ் இருக்குன்றதே நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இத மோஸ்ட்லி நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு ஐடியா வேணும். ஸோ நம்பர்ஸ்குள்ள என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல சப்போஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இன்டிஜர்ஸ் இருக்கு, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி இருந்துட்டாலே போதும். அதுக்குள்ள ரொம்ப இன்டெப்த்தாலாம் நம்ம போக வேண்டாம். ஸோ இதோட நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ் பார்ட் வந்து முடியுது. ஆமாவா? நம்பர்ஸ் பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஸ்ட்ரிங்குக்கு போலாமா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்? ஸ்ட்ரிங்கை பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஸோ ரொம்ப டீட்டெயிலா இல்லப்பா. ரொம்ப லைட்டா வாட் இஸ் வாட்ன்னு மட்டும் தான் சொல்றேன். அது ஸ்ட்ரிங்குக்குள்ள ஏகப்பட்ட வேலை இருக்கு. இண்டெக்ஸிங்லாம் இருக்கு. அத பத்தி ஒரு கிளியர் ஐடியா நான் ஸ்ட்ரிங் தனியா வரும்போது நான் சொல்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன கிளாரிட்டி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிங்கிள் கோட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஒரு வேல்யூ இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி இப்படி குடுத்தாலும் இது கரெக்ட் தான். ஆமாவா? சிங்கிள் கோட்டா இருந்தா கேரக்டருக்கு தான் ஒரே ஒரு கேரக்டர் இருந்தா தான் குடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே. நான் மல்டிபிள் கேரக்டர்ஸ்க்கும் நான் வந்து என்ன குடுக்கலாம்? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லயே நான் வந்து இந்த மாதிரி போட்டு டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருப்பேன். சிங்கிள் கோட்ல இருந்தாலும் எனக்கு அதே அவுட்புட் தான். டபுள் கோட்ஸ்ல இருந்தாலும் அதே அவுட்புட் தான். ட்ரிபிள் கோட்ஸ்ல இருந்தாலும் அதே அவுட்புட் தான். என்னன்னா, இப்போ ஸ்ட்ரிங்குன்னு வந்தா இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒவ்வொரு வேல்யூ அசைன் பண்ணும். அதாவது இண்டெக்ஸிங். இப்போ இங்க இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகுது அப்படின்னா திஸ் இஸ் 0 1 2 3 4. ஸோ நான் இந்த மாதிரி ரிவர்ஸ்ல அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா -1 -2 -3 -4 -5 இந்த மாதிரி நான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுக்கும்போது ரிவர்ஸ்ல இருந்து எனக்கு அக்சஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஓகே. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட்ல வந்துட்டு -2ன்னு குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு எல்ல வந்து அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. இப்ப நான் வெறுமனே 2ன்னு குடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அதுவும் எல் தானா? சரி ஓகே. 3 எடுத்துப்போம். ஸோ அதுவும் எல் தான் வருது. ஓகே 4 எடுத்துப்போம். -4ன்னு குடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இ வரும். +4ன்னு குடுத்தா என்ன அவுட்புட் வரும்? ஓ வரும். அவ்வளோதான். இதுதான் டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ்ல இன்னும் நெறைய நம்ம அதுதான் ஸ்லைசிங்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்தது லிஸ்ட். லிஸ்ட்னா என்ன? இது வந்து மியூட்டபிளா? இம்மியூட்டபிளா? மியூட்டபிள்னா என்ன? இம்மியூட்டபிள்னா என்ன? அவ்ளோ விஷயம் இருக்கு. லிஸ்ட், டூப்பிள்ஸ் 2க்குமே. ஓகேங்களா? பட் நாம இப்போ வந்து ஜஸ்ட் இது என்ன? எப்படி யூஸ் பண்ணுவோம்? அப்படின்ற ஐடியா மட்டும் நான் குடுக்குறேன். லிஸ்ட்டுக்கு போலாம். ஓகே. ஸோ லிஸ்ட் டூப்பிள்ஸ் 2மே நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா பிராக்கெட் மட்டும் தான் டிஃபரன்ஸ். மத்தபடி பெரிய டிஃபரன்ஸ்ன்ட்டு இங்க ஒண்ணும் இருக்காது. ஒரு 2, 3 விஷயம் தான் இங்க வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது 2மே வந்து டேட்டா டைப் தான். பைத்தானோட டேட்டா டைப் தான். லிஸ்ட், டூப்பிள்ஸ், ஸ்ட்ரிங் மாதிரி இதுவுமே டேட்டா டைப்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டுக்கும், டூப்பிள்க்கும் மெயின் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, லிஸ்ட் இஸ் எ மியூட்டபிள். நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி கூட எழுதிக்கோங்க. டூப்பிள்ஸ் இம்மியூட்டபிள். மியூட்டபிள்னா என்ன? இம்மியூட்டபிள்னா என்ன? இப்போ எனக்கு
நான் லிஸ்ட்டை வந்து எழுதுறேன் அப்படின்னா இந்த பிராக்கெட்ல தான் எழுதுவேன். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஓகே, நான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள எத்தனை வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். லைக் அரே. ஓகே, ஆனா அரேக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அரேவை பொறுத்த வரைக்கும் ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப்ஸா கொடுக்கணும். ஆனா லிஸ்ட்ல ஹோமோஜீனியஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஹெட்ரோஜீனியஸா கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அரேல எப்படி எவ்வளவு வேணா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி லிஸ்ட்லயும் நம்மளால ரெப்ரசன்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் ஏ, தென் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 10. அந்த வேல்யூமே ஒரு இன்டிஜர், ஒரு ஃப்ளோட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா 5.7. ஓகே, சி, ஏன்றது ஸ்ட்ரிங்கு, 10ன்றது இன்டிஜர், 5.7ன்றது ஃப்ளோட்டிங் பாயிண்ட். மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் என்னால் ஒரே செட்டுக்குள்ளே கொடுக்க முடியுதா? அதுதான் லிஸ்ட். ஓகே, ஸோ என்னால் லிஸ்ட்டுக்குள்ள ஹெட்ரோஜினியஸ் வேல்யூ சேம் டேட்டா டைப்ஸ் இல்லை, மல்டிபிள் டேட்டா டைப்ஸையும் என்னால் கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த 5.7 நான் ரவுண்டிங் ஆஃப் பண்ணி 6ன்னு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணி என்னால் அப்டேட் பண்ணிக்க முடியும். தட் இஸ் கால்டு இட் இஸ் மியூட்டபிள். நான் இந்த வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6ன்னு ஸ்டோர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா அதுக்கான கோடிங் கொடுத்துட்டு நாம் அந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கும் போது நாம் 6ன்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதனால தான் நாம் இதை என்னன்னு சொல்கிறோம், மியூட்டபிள்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் டூப்பிள்ஸ் இஸ் இம்மியூட்டபிள். ஏன்னா இந்த மாதிரி அப்டேஷன்லாம் அங்கே யூஸ் பண்ண முடியாது. டூப்பிள்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவோம்னா இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நார்மல் கர்வ் பிராக்கெட் இருக்கு இல்லையா, ஓப்பன் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரியே மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் அங்கே நம்மளால கொடுத்துக்க முடியும். கமா மட்டும் கொடுத்துட்டா போதும். ஸோ எந்த டேட்டா டைப்போட வேல்யூனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 7 தென் ஏ. ஓகே, நான் 2 மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு இன்டிஜரும் கொடுக்குறேன், ஒரு ஸ்ட்ரிங்கும் கொடுக்குறேன். இப்போ நான் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் லிஸ்ட்டுக்குள்ள இந்த ஏக்கு பதிலாக பின்னு கொடுக்கணும் எனக்கு. இட் இஸ் பாசிபிள்? நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா டுப்பிள்ஸில் வேல்யூஸ் ஒரு முறை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. எந்த அப்டேஷனும் அதுக்குள்ள நடக்காது. அதனால தான் நாம் இதை என்னன்னு சொல்கிறோம், இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி இங்கே 6 அப்டேட் ஆகுது அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இங்கே வந்து நான் இப்போ இண்டெக்ஸோட வேல்யூ ஏ ஆஃப் 2 ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அங்கே 6 ஆகிடும். இப்போ நீங்கள் பிரிண்ட் ஏன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அப்டேட் ஆன வேல்யூவோட உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். பட் இங்கே நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் ஷோ ஆகும். ஏன்னா இது இம்மியூட்டபிள். ஓகேவா? ஸோ இவ்வளோ போதும். லிஸ்ட்னா என்ன, டுப்பிள்ஸ்னா என்ன, என்ன ஸ்கொயர் ப்ராக்கெட்டா இல்லை கர்வ் ப்ராக்கெட்டா, மியூட்டபிளா இம்மியூட்டபிளா. ஸோ இந்த அளவுக்கு பேசிக் ஐடியா இந்த பேசிக்ஸ் கான்செப்ட்ல இருந்தால் போதும். ஸோ அடுத்தது பார்ப்போம். மியூட்டபிள்க்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு, இம்மியூட்டபிள்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. எது மியூட்டபிள் எது இம்மியூட்டபிள்ன்ற ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு இதில் ஐடியா இருந்தால் போதும். நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நான் கொடுத்துட்றேன். இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நான் டேட்டா டைப்ஸ்க்கு ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். அந்த டயக்ராமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது எது எதுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். அதுக்காக இந்த ஸ்ட்ரிங்கு, டுப்பிள்ஸு இதெல்லாம் எதுக்குள்ள வரும்? தென் இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் தான். பட் அத ஒரு டயகிராமா உங்களுக்கு நான் ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட அந்த டயகிராமோட முடிச்சுப்போம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிரஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ், தென் ஆப்பரேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோல அதையும் கவர் பண்ணிடலாம். ஓகே? ஸோ இப்போ நான் டயகிராம் ட்ரா பண்றேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பைத்தானோட டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா டைப்ஸை ஃபர்ஸ்ட்
3ஆ பிரிக்கலாம். First one numbers. Second one sequence. Then third one mapping. ஓகேவா? ஒவ்வொரு பர்பஸ்க்கும் யூஸ் பண்றது தான் டேட்டா டைப்ஸ். ஸோ இதில் நம்பர்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். நான் அதனால ஷார்ட் ஃபார்மாக எழுதுறேன். 3ஆ பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டிஜர். நீங்கள் எழுதும் போது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட், தென் காம்ப்ளெக்ஸ் இல்லையா? ஸோ இந்த இன்டிஜருக்குள்ள பூலியன் வரும், சைன்டு இன்டிஜர் வரும். அது இன்டிஜர்லேயே கவர் ஆகிடாதனால நீங்கள் அது ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை இன்டிஜருக்குள்ளே தானே சைன் இன்டிஜர் வரும். பட் பூலியன் எதுக்குள்ளே வரும்னு கேட்டால் நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? ஸோ அதனால் அதை எழுதிக்கோங்க. தென் சீக்வென்ஸையும் 3ஆ டிவைட் பண்ணுங்க. இதில் ஒன்று தான் லிஸ்ட், தென் டூப்பிள்ஸ், தென் ஸ்ட்ரிங். ஓகேவா? இதெல்லாம் சீக்வென்ஸாக நம்ம வேல்யூஸ் கொடுப்போம் இல்லையா? அதனால் இதெல்லாம் சீக்வென்ஸ்குள்ளே வந்துடும். ஓகே, இண்டிவிஜுவலாக கொடுக்கறதெல்லாம் நம்பர்ஸில் வந்துடும், சீக்வென்ஸாக கொடுக்கறதெல்லாம் சீக்வென்ஸ்குள்ளே வந்துடும். மேப்பிங்கில் டிக்ஷனரி இருக்கும். நம்ம சிலபஸ் படி பெருசாக டிக்ஷனரி பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு பேசிக் ஒரு சின்ன விஷயம்தான். அதுக்குள்ளே இருக்க ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் என்ன, எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுப்போம். இங்கே கீ வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதை வச்சு அதனால் இது மேப்பிங்குள்ளே டிக்ஷனரியை கொண்டு வந்துடுறாங்க. இதுதான் பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வேல்யூஸ்லாம் நம்ம எப்படி கொடுப்போம், இன்டிஜரில் எப்படி கொடுப்போம் சொல்லியாச்சு, ஃப்ளோட்டிங்கில் எப்படி கொடுப்போம்னு சொல்லியாச்சு, காம்ப்ளெக்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, பூலியன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன் சொல்லியாச்சு, லிஸ்ட்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க சொல்லியாச்சு, டுப்புள்னா கர்வ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சு, இது மியூட்டபிள், இது இம்மியூட்டபிள்னு சொல்லியாச்சு, ஸ்ட்ரிங்னாலும் எப்படி இருக்கும், என்ன கோட்ஸில் கொடுப்போம் அப்படிங்கிற ஐடியா வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டிக்ஷனரி ஆஸ் பர் த சிலபஸ் நம்ம லாஸ்ட்டாக நம்ம எண்ட் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். இதில் கீயும் யூஸ் பண்ணுவோம், தென் ஆல்சோ அக்கார்டிங்லி வேல்யூவும் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா? கீ வேல்யூ அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த அளவுக்கு ஐடியா இருந்தாலே போதும். டேட்டா டைப்ஸ் இதோட ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேவா? இன்டிஜர் தெரிஞ்சிருச்சு, ஃப்ளோட்டிங் தெரிஞ்சிருச்சு, பூலியன் தெரிஞ்சிருச்சு, ஸ்ட்ரிங் தெரிஞ்சிருச்சு, லிஸ்ட் தெரிஞ்சிருச்சு, டுப்பிள் தெரிஞ்சிருச்சு. ஓகே, பேசிக் ஐடியா நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் Future Vision Study Center, second floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.